தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக அரசு அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருந்த அந்த போக்குவரத்து ரேபிடோ இந்த சேவை தடை செய்யப்படுகிறது என்று ஒரு அதிரடி அறிவிப்பை இந்த திமுக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த 2 சக்கரம் வைத்திருக்கிற இளைஞர்கள் சென்னையில் ஒரு 10,000 பேர் பகல் இரவாக அவர்களுக்கு வாழ்வாதாரம், கல்வி இவைகளுக்கு உறுதுணையாக இருந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயன்பெற்ற 2 தரப்பு. இந்த 2 தரப்பும் ஏழை எளியவர்கள். சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். பொருளாதாரம், சமூகம் இந்த இரண்டுமே தூக்கி நிறுத்துவது பொருளாதாரம். அந்த பொருளாதார அமைப்பை திமுக தவறானவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு அது தடை செய்யப்பட்டிருக்கு. இது திமுகவுக்கு ஒரு 50,000 வாக்குகளை திமுகவிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆட்டோவில் போவதை விட, டாக்ஸியில் போவதை விட, பேருந்தில் போவதை விட இந்த டார்பிடோ சேவை ஏழை எளிய மக்களுக்கு மிக பெரும் உதவியாக இருந்தது. அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி சமூகத்தின் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு எதிரியாக திமுக செயல்படுகிறது. இந்த எண்ணம் மக்களிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 2 சக்கர இளைஞர்கள் பயன்பெறுபவர்கள் அத்தனை பேருடைய கோபமும் திமுக மீது பாய்ந்திருக்கிறது. காங்கிரஸ் திமுக யுத்தம் முடிவடையுமா அல்லது தொடருமா என்ற கேள்விக்கு இந்த யுத்தம் சோனியா காந்தி முடித்து வைக்க பார்க்கிறார், ராகுல் காந்தி முறித்து வைக்க பார்க்கிறார். காங்கிரஸ் பல ஆண்டு காலம் காங்கிரஸை காப்பாற்றியவர்களே திமுகவினர் தான். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு குரல் கொடுப்பவர்களே திமுகவினர் தான். திமுகவினர் இரட்டை வேடம் போடுவதும் ராகுலுக்கு தெரியும், சோனியாவுக்கும் தெரியும். இருந்தாலும் காங்கிரஸ் அடையாளமாக திமுக கூட்டணியை சார்ந்த 40 உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியுடைய வலிமையானவர்கள். இந்த வலிமையானவர்கள் இப்பொழுது தனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவை கேசி வேணுகோபாலும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுலிடம் உரைத்து அதை திமுக மீது வெறுப்பை உமிழ்ந்து திமுகவுக்கும் ராகுலுக்கும் உள்ள ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சிதம்பரம் காங்கிரஸிலிருந்து முற்றுமுழுதாக விரட்டி அடிக்கப்பட்டார். விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஆள்தான். ஃபேர் குரோத் நிறுவனத்தின் மூலம் நிதியமைச்சராக இருந்த பொழுது பல ஆயிரம் கோடி ரூபாய் ஹர்ஷத் மேத்தா மக்களிடம் கொள்ளையடித்தார். ஹர்ஷத் மேத்தாவிடம் சிதம்பரம் கொள்ளையடித்தார். இப்படி பல ஊழல்களுக்கு ஒட்டுமொத்த ஆதாரமே பாசி தான். இது சின்ன பாசி, பெரிய பாசி, 2 பாசிகளும் இப்பொழுது காங்கிரஸை உடைத்து கொண்டு போவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் திமுகவால். இது ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை. காங்கிரஸ் கட்சியே அகில இந்திய அளவில் ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கைக்கூலிகள் தான்.
பல ஆயிரம் கோடி டாட்டாவும் பிர்லாக்களும் அம்பானிகளும் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த காங்கிரஸ். காந்தி பிர்லா மந்திரில்தான், பிர்லாவுடைய மாளிகையில்தான் ஓய்வெடுப்பார். ஏழை எளியவனுடைய குடிசையிலே அவர் ஓய்வே எடுக்க மாட்டார். காந்தியை பாதுகாப்பதே பிர்லாக்கள் தான், டாட்டாக்கள் தான். டாட்டாக்களிலும் கம்பெனிகளும் பிர்லா கம்பெனி இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் காந்தியை பாதுகாப்பார்கள் பத்திரமாக. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இப்பொழுது பாஜகவிடம் காணாமல் போய்விட்டது. காங்கிரஸ் தலைமையும் பார்ப்பன தலைமை தான், பாஜகவுடைய தலைமை பார்ப்பனர்களே தலைமை. ஆக ஆட்சி மாற்றம் என்பதெல்லாம் இந்தியாவில் ஒன்றுமே இல்லை. யார் வந்தாலும் இங்கு சனாதன ஆட்சி தான், சங்கி ஆட்சி தான். இதில் திமுக அவர்களிடம் அடிமையாக கிடந்தது. திமுக வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் இவர்கள் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்திற்கோ உள்ளே நுழைய முடியும். இதுதான் நிலைமை. இப்படி இருக்கிற பொழுது இவர்களுக்கு சுயமரியாதையும் இவர்களுக்கு சுய சிந்தனையும் ஏது எங்கே இருந்து வரப்போகிறது? ஆகையால் காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வேணுகோபால் காங்கிரஸாக, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸாக மாறி போய்விட்டது. திமுக அடிக்கிற கொள்ளையில் எங்களையும் பங்காளிகளாக சேர்த்து கொள்ளுங்கள், ஆட்சியிலே பங்கு கொடுங்கள், அதிகாரத்திலே பங்கு கொடுங்கள். தமிழ்நாட்டில் மாணிக்க தாகூரும் பல ஆயிரம் கோடிகளை சேர்க்க வேண்டும், பிடபிள்யூ மந்திரியாக வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக வேண்டும், மின்சாரத்துறை மந்திரியாக வேண்டும். அந்த ஆசை எங்களுக்கு வந்துவிட்டது. நாங்கள் டெல்லியில் இருந்து தமிழகத்திற்கு சட்டமன்றத்திற்குள்ளே புகுந்து நாங்களும் மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. இப்படியான சூழலை காங்கிரஸ் கட்சியினர் உருவாக்குகிறார்கள். திமுக இவர்களை வெளியே விரட்ட தெம்பும் திராணியும் இல்லை. காரணம், இவர்கள் எப்பாடுபட்டாவது எத்தனை பேரை கூட்டணியில் கொண்டு வந்தாவது வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி மக்களுடைய சொத்துக்களை, மக்கள் வரியாக கட்டுகிற பணத்தை பங்கு போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நெடுஞ்சாலைத்துறையிலே பல ஆயிரம் கோடி ஊழல், உள்ளாட்சித்துறையிலே பல ஆயிரம் கோடி ஊழல், கனிம வளத்துறையிலே பல ஆயிரம் கோடி ஊழல். அரசு அனுமதிக்கப்பட்டதை விட பல ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவை நோக்கியும் கர்நாடகாவை நோக்கியும் போய்கொண்டே இருக்கிறது. இதை யாரும் பதிவு செய்வதில்லை. ஊடகங்கள் அத்தனையும் முதலாளிகளுக்கு சொந்தமான ஊடகங்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு முன்பு ஊனமுற்றவர்கள் இயற்கையாகவே அவர்கள் கடுமையாக அடிக்கிற வெயிலில் தரையிலே படுத்து பல ஆயிரம் பேர் எங்களுக்கு உதவித்தொகை கொடுங்கள் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு இதை செவிசாய்க்கவே இல்லை. அரசு அதிகாரிகளுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. ஊடகத்துறை ஒரு நபர்களையும் பார்க்க முடியவில்லை. ஊடகங்கள் கவர் செய்வதற்கு மட்டும் யாருக்கு கவர் கொடுப்பார்களோ அங்குதான் கவர் செய்யும். பாவம், அங்கே ஊனமுற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் சாலைகள் இரு புறமும் உச்சி வெயிலில் வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள் பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் ஒரு ஊடகமும் போகவில்லை. ஊடகம் அத்தனையும் கார்ப்பரேட் முதலாளிகள் எதை கட்டளையிடுகிறார்களோ அங்குதான் குவிந்து கிடக்கும். விஜய் வீட்டில் குவிந்து கிடக்கும். விஜய் எங்கே போகிறார் அங்கே குவிந்து கிடக்கும். விஜய் எப்பொழுது புறப்படுகிறார் அங்கே கூடி கிடக்கும். இதுதான் தமிழக ஊடகங்களுடைய இன்றைய நிலை. இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்பது
இந்த ஊழலில் பங்கு, கொள்ளையில் பங்கு என்று நேரடியாக கேட்டு விடலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றால் எங்களுக்கும் நீங்கள் அடிக்கிற கொள்ளையில் எங்களுக்கும் பங்கு கொடுங்கள் என்று நீங்கள் மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நேரடியாகவே கேட்கிறார்கள். அதுதான் நாங்கள் செல்வ பெருந்தகைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் சண்டை. திமுகவுக்குள் அதிகார பகிர்வு, ஆட்சி பகிர்வு 2006-11 காலகட்டத்தில் 35 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் 35 லட்சம் ரூபாயை கருணாநிதி கரங்களில் கைப்பட கொடுத்து கொண்டிருந்தார். இதில் வாங்காத ஒரு நபர் சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன். டிஜிபி எல்என் வெங்கடேசனுடைய மனைவி, மறைந்த பியூலா வெங்கடேசனுடைய தாயார் சாத்தான்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் 35 லட்சம் ரூபா மாதம் பணம் வாங்காத காரணத்தினாலே அவருடைய 5 ஏக்கர் பண்ணை வீடு அரசு அதை ஆக்கிரமித்து நில அரசுக்கு தேவை என்று ஒரு உத்தரவை போட்டார். இதெல்லாம் அரசு மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான நோக்கம் அல்ல. ராணி வெங்கடேசனை மூலம் அப்பொழுது EVK இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இப்படி நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்கள். ஏலபாலை வீடே கட்ட முடியாது, பல கோடி வேணும். சென்னை நகரத்துக்குள் ஒரு கிரவுண்டு, அதாவது 60க்கு 40, 2400 ஸ்கொயர் ஃபீட், 4 கோடி ரூபாய்க்கு குறைவாக எங்கேயுமே இல்லை. அடுக்குமாடி குடியிருப்பு குறைந்தபட்சம் கோடிகளை கொட்டி கொடுத்தால்தான் நீங்கள் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அடுத்து ஜி ஸ்கொயர்களில் வீடு வாங்க முடியும், ஜெயின் பில்டர்ஸில் வீடு வாங்க முடியும், அப்பா சாமியிடம் வீடு வாங்க முடியும். சில பல லட்சங்களை வைத்து கொண்டு இருக்கிறவன் வாடகைக்கு குடிசை போட்டு குடிசையிலே குடியிருந்து விட்டு சாக வேண்டியது தான். அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நில உடைமையாளர்களாக மாறிவிட்டார்கள். அத்தனை பேர்லேயும் பினாமி பேர்களையும் பல ஏக்கர் நிலங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அத்தனை கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டு உரிமையாளர்களாக இருக்கிற 1000 கோடி 2000 கோடி 500 கோடி குறைவாக எந்த வண்டுமுருகன் கவுன்சிலரிடம் கூட 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. ஏழை எளியவன் ஒரு சொந்த வீடு கனவு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்து விட்டது. மணப்பாக்கத்தில் மாப்பிள்ளையினுடைய நண்பர், குடும்ப நண்பர் 40,000 கோடி ரூபாய்க்கு ரெட் பிரிக்ஸ் வில்லா, விமான நிலையத்துக்கு இடமில்லை, போய்விடுங்கள், பரந்தூர் போய்விடுங்கள், பறந்து போங்கள். ஆனால் மாப்பிள்ளையினுடைய நண்பர், குடும்ப நண்பர், இந்த குடும்ப நண்பர் 40,000 கோடிக்கு பிரிக்ஸ் வில்லாவை தயார் செய்கிறார். இதுதான் இந்த திராவிட இயக்க அரசியல். இதற்கு மாற்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. கூடிய விரைவில் மக்கள் விழிப்படைய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.